ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வொர்க் டிஎன்பிசிலேருந்து கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். 2022 கேட்கப்பட்ட தமிழில் ஒரு 50 கேள்விகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெய்லி 50 கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இன்றைக்கான 50 கேள்விகள். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஓகேவா? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் பார்க்கலாமா? இப்போ குழலி நடனம் ஆடினாள். ஓகேவா? இதுவும் ஒருமை, ஆடினாள்ன்றது ஒருமை வினைமுற்று. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்னால் இதுதான். ஓகேவா? தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மயிலை மயிலாடுதுறை. மயிலைனா என்ன வரும்னா மயிலாப்பூர் தான் வரும். சரிங்களா? மயிலாப்பூர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மயிலாடுதுறைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள். ஓகேவா? சரியான இணை அப்படின்னா இம்சை அப்படின்றது பிறமொழி சொல்லு. தமிழ் என்ன வரும்னா துன்பம்ன்றது வருது. அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். கிரீடத்தை தமிழ் என்ன சொல்லுவோம்னா மணிமுடி அப்படின்னு சொல்லுவோம். அயோத்திதாசர் நடத்திய வார இதழ் கேட்குறாங்க. அவர் எப்போ வார இதழ் நடத்தியிருப்பார்? 1907 ஒரு பைசா தமிழ்ன்ற வார இதழை நடத்தியிருப்பார். சீக்கிரமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம முடிச்சிடலாம் வீடியோஸ். அதாவது ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். டெய்லி ஒரு 15 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ சேவ் ஆகும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஷின்ஸ் கண்டிப்பாக மைண்டில் அங்கே நீங்கள் கொஷின் பார்க்கும்போது கண்டிப்பாக கிளிக் ஆகும். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை தொடர்? பிறவினை தொடர். பிறவினை என்ன சொல்லியிருக்கா? ஒரு செயலை நம்ம செய்யாமல் இன்னொருத்தவங்கள செய்ய வைக்கிறது தான் என்னது? பிறவினை தொடர். இதில் பாருங்கள், தந்தை மகனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா படிக்க வைக்கிறாரு. தந்தை தான் என்ன பண்ணுறாரு? மகனை படிக்க வைக்கிறாரு. அதனால தான் அது பிறவினை தொடர். சரியான இணை. ஆஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து. ஆஸ்தின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? வடமொழி சொல். ஆஸ்தின்றது வடமொழி சொல். இதுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து. சரியான தொடர். தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன. தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன. இந்த தென்னந்தோப்பில் இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? தேங்காய்கள் இருக்குது. தேங்காய்ன்றது என்னது? பன்மை. அப்போ பன்மை வினைமுற்று கொண்டு முடியுது. எப்படி? கிடந்தன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது, கல்லில் நார் உரித்தல் என்னது? இயலாத செயல். ஓகேவா? கல்லில் போய் நார் உரிக்க முடியுமா? உரிக்க முடியாது. இது ஒருபோதுமே நடக்காத ஒரு செயலை இல்லை ஒரு காரியத்தை சொல்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இயலாத காரியம். கல்லில் நார் உரிக்கிறது இயலாத காரியம். சரியான வினா சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கன்னி என்பதன் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாது அப்படின்னு சொல்லி கேட்போம் நம்ம. பொருத்தமான காலம் அமைத்தல். அப்துல் கலாமின் சுயசரிதையை நான் படிப்பேன்றது என்னது? எதிர்காலத்தில் நான் வந்து அப்துல் கலாமோட சுயசரிதையை நான் படிப்பேன் அப்படின்ட்டு. நிறுத்தற்குறிகளை அறியணும். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இல்லை சார், அவனை விடக்கூடாது சார் என்றான். ஒருவர் சொன்னதை நம்ம அப்படியே சொன்னோம்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? மேற்கோள் குறி வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த இடத்துல அப்படி இல்லை சார், அவனை விடக்கூடாது சார்ன்ட்டு ஒருத்தர் சொல்கிறத நம்ம அப்படியே சொல்கிறோம். ஸோ இங்கே மேற்கோள் குறி யூஸ் பண்ணுறோம். அடுத்தது உணர்ச்சியை வெளிப்படுத்த நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? வியப்பு குறி வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆப்ஷன் சியில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஊர் பெயர்களோட மருவு. புதுக்கோட்டையோட மருவு என்ன வரும்னா புதுகை அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது, பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. குமரன் உணவு உண்டான். இது எந்த காலம்? இறந்த காலத்தில் வந்து வரும். உண்டான் அப்படின்றது முடிஞ்சு போன செயலை வந்து குறிக்குது. அதனால் இது என்ன? இறந்த காலம். எழுத்து வழக்கு தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எழுத்து வழக்கு தொடர் எழுதினோம்னா இதுதான் கரெக்டாக இருக்கும். பெயரன் பெயர்த்தி உடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பேரன் பேத்தியோட சந்தோஷமாக இருக்கிறேன். இது பேச்சு வழக்கில் சொல்கிறது. பேரன் பேத்தியுடன் சந்தோஷமாக இருக்கேன். இதுவும் பேச்சு வழக்கில் சொல்கிறது. பேரன் பெயர்த்தி உடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது பேச்சு வழக்கு. கரெக்டாக எழுதணும்னா பேரன் பெயர்த்தி உடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்றது தான் எழுத்து வழக்கில் நம்ம எழுதுவோம். நிறுத்தற்குறிகளை அறிய சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி விற்பவன் மலையமான் போன்றவன் குறிப்பிடத்தக்கவை. நிறுத்தற்குறியிட்டு எழுதணும்னா ஆன்சர் ஆப்ஷன். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேருக்கு இந்த கொல்லி வெப்பன் மலையமான் கரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டு. அடுத்தது, சரியான சொல்ல கலைச்சொல். கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள் நம்ம சொல்லுவோம். அடுத்தது, கலைச்சொல் கொடுத்துட்டு நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க? மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்ச் பண்ணுவோமா? கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்னது? கிளாசிக்கல்னாலே செவ்விலக்கியம் தான். அடுத்தது, டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியம். ஃப்ளோக் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னா நவீன இலக்கியம். ஓகேவா? இரு பொருள் தருக. தாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கயிறு பூமாலை. தாமம்னா என்ன வரும்? கயிறு பூமாலை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மெய் அப்படின்னு என்ன வரும்? உண்மை, அதாவது மெய், உண்மையை பேசுறது. இன்னொன்று மெய்க்கு இன்னொரு பொருள் என்னென்னா உடல்ன்ற பொருள் இருக்குது. அடுத்தது, இந்த பறவைன்ற கேள்வி அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. கடல் தான் சொல்லுவோம். ஊழி ஆழி இதெல்லாமே கடலில் சேர்றது தான்.
ஒருமை பன்மை பிழையுள்ள தொடர். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதில் அணில்ன்றது எனது ஒருமையில் வந்தால் ஒருமையில் தானே முடியணும். அப்போ ஓடினன்னு சொல்லி எதில் முடிஞ்சிருக்கு? பன்மையில் முடிஞ்சிருக்கு. பன்மை வினைமுற்றில் முடிஞ்சிருக்கு. ஸோ தவறானது ஆப்ஷன் சி. அவங்க ஒருமை பன்மை பிழையுள்ள தொடர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிழையுள்ள தொடர் ஆப்ஷன் சி. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். பிழையற்ற தொடர் என்னன்னு பாருங்கள். பெண்கள்ன்றது பன்மை, அதுக்கப்புறம் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்மை வினைமுற்றை கொண்டு முடியுது. ஆன்சர் ஆப்ஷன் டி. பிழை திருத்துதல். ஓர். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர். ஓகேவா? அஃதுன்றது என்னது? ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஓர் எங்கே யூஸ் பண்ணணும், ஒரு எங்கே யூஸ் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற சொல்லுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற சொல்லுக்கு நம்ம ஓர் யூஸ் பண்ணுவோம். ஒரு அப்படின்னா உயிர்மெய் எழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற சொல்லுக்கு ஒரு யூஸ் பண்ணுவோம். அப்படி ரூல்ஸ் வச்சு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டு. பொருத்தமான காலம் அமைக்க சொல்கிறாங்க, சரியான காலத்தை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. கடந்து சென்றான்றது என்னது? போய் முடிச்சிட்டான். அப்போ அது நம்ம இறந்த காலத்தில் வரும். சரியான காலத்தை எடுத்து எழுதணும்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ தகுந்த இடத்துல சேர்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். இதுதான் கரெக்டு. அடுத்தது சொற்களை இணைத்து ஒரு புதிய சொல்லை உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஒளி மரபில் பசு என்ன பண்ணும்? கதரும். சரிங்களா? அடுத்தது இதில் யானை பிளிரும் புலி உருமும் என்ன கத்தும் அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குறதா ஒளி மரபு. சரிங்களா? யானை என்ன பண்ணும்? பிளிரும். இப்போ தான் பார்த்தோம். சிங்கம் முழங்கும். ஓகேவா? கதரும் என்னது? பசு கதரும். புலி உருமும். ஓகே. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். கோணம் என்ன? அரசன் வேந்தன். ரிப்பீட்டட் கொஷின். பொருள் வேறுபாடு அறிந்து எழுத சொல்லியிருக்காங்க. பொருளை பயன்படுத்துறது என்னது? வாள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கண்ணனை என்னது? வெள்ளம் அடித்து சென்றது. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. பொருள் வேறுபாடு அறிந்து பொறுத்துக. இலை என்னது? இதெல்லாம் அடிக்கடி இந்த கேள்வியில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த இலையை பற்றி. இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியின் இலை. இந்த இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலிந்து போதல். இந்த இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் இலை. இந்த களை அப்படின்னா என்ன வரும்னா மூங்கில் சொல்லி வரும். ஓகேவா? இப்போ ஆன்சர் 3124. ஆன்சர் ஆப்ஷன் பி. இது நல்லா பார்த்துக்கோங்க. அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விடைக்கேற்ற வினாதான். தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சுழலுக்கேற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி கொஷினாக கேட்கலன்னா, எந்த ஆட்டம் நிகழ்த்தப்படும் சுழலுக்கேற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியாக எழுப்பலாம். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். டெம்பஸ்னா என்னது? பெருங்காற்று. கலைச்சொல் அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் கலைச்சொல் இப்போ இந்த மாதிரி கேட்க மாட்டுறாங்க. டே பை டே நியூஸ் பேப்பரில் இருக்கிறத தான் கேட்குறாங்க. ஸோ நியூஸ் பேப்பரில் இருக்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது 1-2 கேட்பாங்க. ஸோ இதையும் நம்ம ப்ரீவியஸ் இயர் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், சரியான ஊர் பெயர்களோட மருவு. திருநெல்வேலி என்னது? நெல்லை. கரெக்டாக இருக்குது. கோயம்புத்தூர் கோவைன்னு வரும். சைதாப்பேட்டை சைதானா வரும், சைதைன்னு வரும். உதகமண்டலம் உதகைன்னு வரும். ஆனால் இங்கே உதவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 நமக்கு தப்பாக இருக்குது. கரெக்டாக இருக்கிறது திருநெல்வேலி, நெல்லை. அடுத்தது பாருங்கள், ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல. ஓமை கூறும் பொருள் என்ன? பயனற்ற செயல். செய்வினைனா என்ன அப்படின்னா, எழுவாய் ஒரு செயலை செய்கிறத குறிக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? செய்வினைன்னு சொல்லுவோம். அப்போ செய்வினை பாருங்கள், குமுதா பாடி மகிழ்ந்தாள். அவளே வேலையை செஞ்சிட்டா. ஓகேவா? வேர்ச்சொல்லில் தொழிற்பெயர் காண்க. பெரு எப்படி வரும்? தொழிற்பெயர்னாலே தள்ள முடியும். அப்போ இங்கே தல்ல முடிஞ்சிருக்கு. சரியா? ஆப்ஷன் டி. பெற்ற என்னது? அவன் தான் பெயரெச்சம். பெற்று வினையச்சம். பெற்றவன் என்னன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேர்த்து எழுதுக. தூக்கி கூட்டல் கொண்டு, தூக்கி கொண்டுன்னு வரும். எப்படின்னு பார்க்கலாமா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கி கொண்டுன்றது இகர ஈற்று வினையச்சத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ இக்கு. எரிந்தானோட வேர்ச்சொல் என்ன வரும்? எரி அப்படின்னு சொல்லி வரும். வேர்ச்சொல்லோட வினையால் நினையும் பெயர். வினையால் நினையும் பெயர்னாலே நமக்கு என்ன அறுசவுண்டில் முடியும் தெரியும். ஸோ அறுசவுண்டில் முடிஞ்சிருக்கு பாருங்கள், பொறுத்தவர். தல்ன்றது தொழிற்பெயர். அடுத்தது பொறுத்து ஊ வந்திருக்கு. இது என்னது? வினையச்சம். பொறுத்தார் இதுவும் வராது. சரியா? அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். காலிங் பெல் என்ன சொல்லுவோம்? அழைப்பு மணி. சேர்த்தெழுதுக. விழித்து கூட்டல் எழும். எப்படி எழுதலாம்? விழித்தெழும். இதில் விழித்து. ஓகேவா? ஊ வந்திருக்கு. சரியா?
நிலைமொழியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா அந்த ஊ வந்திருக்கு. அப்போ ஊ வந்துச்சு அப்படின்னா அந்த ஊ வந்து கெட்டு போயிடும். கெட்டு போய் நமக்கு எப்படி வரும்னா விழித்தெழும் இந்த மாதிரி வரும். அடுத்தது இரு வினைகளோட பொருள் வேறுபாடு. நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர். ஓகேவா, நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு என்ன பண்ணுறாங்க, விளைவிக்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது சரியான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சேர்ந்து சேர்த்துன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சரியான பொருள் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர். ஓகேவா. அடுத்தது பிரிந்திருந்த கணவன் மனைவி சேர்த்து வைத்தனர். இதுதான் வந்து கரெக்டாக படித்து பார்த்தீங்கனாலே இதெல்லாம் போட்டுடலாம். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மாறு மாற்று கரெக்டாக எழுதலாமா. மறைமொழி அடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு. ஓகேவா, எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினர். ஓகேவா, கரெக்டாக எழுதியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுத சொல்லியிருக்காங்க. என்ன வரிசைப்படி எழுதியிருக்காங்கன்னா ஊ வரிசைப்படி எழுதியிருக்காங்க. அகர வரிசைப்படி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்டு. அ ஆ இ இ உ உ ஓ ஓ அந்த வரிசையில் எழுதியிருக்காங்க. அடுத்தது அகர வரிசை தான். ஆலா மாளாத மீளா வாளால். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உயிரெழுத்து வரிசையில் வந்து வந்திருக்கு. அடுத்தது மெய்யெழுத்து வரிசையில் மாவான்னு வந்திருக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, அதுக்கப்புறம் மெய்யெழுத்து மாவால் வந்திருக்கு. திணை வலுவை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. செலியன் வந்தது என்ன அப்படின்னா திணை வலு. ஓகேவா, செலியன் வந்தது. இதில் செலியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உயர்திணை, வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரிணை. செலியன்றது உயர்திணை, வந்ததுன்ற அக்ரிணை. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், திணை வலு அப்படின்னு சொல்லுவோம். திணை வலு அப்படின்னா ஒரு உயர்திணை எழுவாய்க்கு அக்ரிணை பயனிலையோ இல்லை அப்படின்னா அக்ரிணை எழுவாய்க்கு உயர்திணை பயனிலையோ வந்துச்சுன்னா அது வந்து தப்பு. ஓகேவா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.